எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இதற்கெல்லாம் துவண்டு போகலாமா. ஒரு ஆத்மா கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு 2 மகன். அவங்க 2 பேருமே நல்ல கை நிறைய சம்பளம். ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபா வருஷத்துக்கு, ஒருத்தருக்கு 20 லட்ச ரூபா வருஷத்துக்கு, இப்படிலாம் வருமானம் ஈட்டிட்டு இருந்தாங்க. இந்த 2 மகன்களுக்கும் ஒரே சமயத்தில் வேலை போயிடுச்சு. இந்த அம்மா இந்த பசங்க நல்ல வேலைக்கெல்லாம் போகும்போது இந்த அம்மாவுக்கு கொடுப்பாங்களா, அம்மாவுக்கு கொடுக்குற மாதிரி கையில் காசு, இதை வச்சு இவங்க அவங்க சென்டரு, கீதா பாடசாலைக்கெல்லாம் டொனேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க ரொம்ப நல்லா இருந்திருந்தாங்க. இப்போ 2 பேருக்குமே வேலை இல்லை. 2 பேருமே இன்டர்வியூ மேலே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. பல இன்டர்வியூவில் இவங்க பாஸ் ஆகுறாங்க. ஆனால் கடைசி ஆஃபர் லெட்டர் வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு தடங்கள் வந்து போகுது. இந்த அம்மா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அமிர்த வேலையில் இறைவனை கனெக்ட் பண்ணுறேன், 2 பசங்களுக்கு வேலை கூடுன்னு கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பசங்களுக்கு வேலை இல்லாமல் 2-3 மாதமாக இருக்காங்க 2 பேருமே. இந்த ரெசிஷன் இப்போ பார்த்துருக்கீங்களா, ஐடி கம்பெனிலலாம் வேலைங்களை ஆளெல்லாம் குறைச்சிட்டு இருக்காங்க. அதில் 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரெண்ட் இப்படியே போச்சுன்னா நான் ராஜயோகம் பண்ணுறதே விட்டுடுவேன், எனக்கு நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்கிட்ட என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் என் குழந்தைங்களுக்காக யோகா பண்ணுங்கள், உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லுங்கள், கனெக்ட் பண்ணுங்கள் பாபாவை அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் இவங்க ஒரு விரக்தியின் எல்லைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இதை நாங்கள் ஈவினிங் கிளாஸில் டிஸ்கஷன் எடுத்திருந்தோம். நீங்கள் இந்த ஆத்மாவுக்கு என்ன ஆறுதல் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அதில் ஒரு ஆத்மா கொடுத்த பதில் என்னென்னா, அந்த பசங்க இருக்காங்களே, இவங்க 2 பேருமே ராஜயோகம் கற்றுக்கிட்டாங்கன்னா பவர் டு ஃபேஸ், பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவங்களுக்கு வந்துடும். இது வெறும் ட்ராமா தான், இது ஒரு வெறும் காட்சி தான், இதை தாங்கிக்கிறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சக்தி ஆத்மாவுக்கு கிடச்சிரும். அதுக்காகவாது இவங்க 2 பேருமே ராஜயோகம் கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு ஆத்மாவுடைய பதிவு. இனி ஒரு ஆத்மா என்ன சொன்னாங்கன்னா, ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்கிறாரு, இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இதுக்காக நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கான ரேஷன் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில். ஒரு 6 மாதம் ரன்னிங் கேபிட்டல் என்ன இருக்கோ அது 6 மாதத்துக்கான கேஷை முன்னாடியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ரிசர்வ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு இந்த 2 பசங்களுக்கும் வேலை இல்லை. எனக்கு தெரிஞ்சது 2 பசங்களுமே பேச்சுலர்னு நினைக்கிறேன், கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த மாதிரி ஒரு ரிசர்வ் உங்ககிட்ட ரெடிமேடாக இருந்ததுன்னா ஒரு 6 மாதத்துக்கு வேலை இல்லைன்னா கூட இவங்களால சமாளிக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே இவங்க சேர்த்து வச்சதுனால இப்படி அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு இனி ஒரு பதிவு சொல்லியிருந்தாங்க. பாருங்களேன், 2 பசங்களுக்கு இப்போதைக்கு வேலை இல்லை. அது அவங்கவுங்க கர்ம கணக்கு, அந்த 2 பசங்களோட கர்ம கணக்கு. இந்த மாதிரி பரமாத்மாவை தெரியும், கனெக்ட் பண்ணலாம், பரமாத்மாவோட சக்தி வாங்கி கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணவும் முடியும். இந்த ஒரு நிகழ்வை வச்சுக்கிட்டு நான் சிஸ்டம் விட்டே போயிடுறேன், எனக்கு இந்த சிஸ்டம்லேயே நம்பிக்கை போகுது, இதெல்லாம் எப்படி கரெக்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன சொல்ல, அமிர்த வேலை யோகா என்னால் பண்ணவே முடியல, உட்காந்தா கூட கனெக்டே பண்ண முடியல, ஏன்னா 2 பசங்களுக்கு வேலை இல்லை. இது பாருங்களேன், அது எப்படி இருக்காங்கன்னே தெரியல. ஸோ எங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 14 வருஷமா இருக்கேன், வெறும் கொஞ்சம் கடன் அடையணும் அவ்வளோதான். அது இன்னைக்கும் அதை வச்சு போராடின்னு தான் இருக்கேன். ஆனால் 14 வருஷத்தில் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அமிர்த வேலை பண்ணலை, வாணி படிக்கலை, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணல, சேவை பண்ணலன்ற கதை இருந்ததே கிடையாது. அது எனக்கும் எங்கள் அப்பாவுக்குள்ள கெமிஸ்ட்ரி, அவ்வளோதான். நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுப்போம், என்ன வேணால் பண்ணிப்போம். ஆனாலும் இதுக்காகலாம் தோண்டெல்லாம் போகல. நான் என்னோட யூடியூப் வீடியோ நான் நேற்று முந்தைய கொஞ்சம் இது பண்ணி பார்த்தேன். 1000 வியூஸ் வந்த வீடியோ இதுக்கு முன்னாடி வந்தது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு எண்ணெய் போல் வாழ்வு 2000 வியூஸ் போயிருக்கு. பாக்கி எல்லா வீடியோ சராசரி இப்போ 500 அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதுவாது ஆகா ஓகா போதா? அதுவும் கிடையாது. இந்த 7 வருஷமா நான் யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன். நிறைய பேர் இந்த சேவைக்காக தங்களை ஈடுபடுத்திக்கிட்டாங்க நம்ம கூட. அவங்களாம் ஒவ்வொருத்தரும் இப்போ கிளம்பி போயிட்டாங்க, நிறைய பேரை காணோம். அப்படியும் இருப்பாங்க. இது ட்ராமா, அப்படிதான் இருக்கும். ஆனால் சேர்ந்து இருக்கவங்களும் இருக்காங்க, டெய்லி வீடியோ பார்த்து டெய்லி கமெண்ட் போடுறவங்க 7 வருஷமா இருக்கவங்க இருக்காங்க. இந்த எண்ணம் போல் வாழ்வு 9 லாங்குவேஜில் போனோம். அந்த சின்ன பையன் அழகாக பண்ணிட்டு இருக்கான். இடையில ஒரு லாங்குவேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அப்போ லீவ் எடுப்பாங்க, இப்போ பண்ணல, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பண்ணுறேன், இதெல்லாம் சமாளித்து ஆனால் தம்பி போய் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் எண்ணம் போல் வாழ்வு
பாட்காஸ்ட் பண்ணுறோம். ஒரு சகோதரி தான் பண்ணுறாங்க, நார்த் இந்தியாவிலேருந்து தான் பண்ணுறாங்க. அவங்களும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறவங்க ஒரு சைடு பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஒரு சைடு விட்டுட்டு போகிறவங்க விட்டுட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இந்த சகோதரிக்கு நான் சொல்ல விருப்பப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தியில் பெரிய புராணம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 63 சிவ பக்தர்களுடைய கதை இருக்கும். ஒவ்வொருத்தருடைய கதையை படித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இந்த சினிமாவில் கட்டுற மாதிரி தான். ஹீரோ கடைசி சீன் வரைக்கும் கஷ்டப்படுவார், கடைசி சீன் வரைக்கும் கஷ்டப்படுவார். அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் தான் ஒரு சந்தோஷத்தை கொஞ்சாவது பார்ப்பார். அந்த 63 பேரோட கதை அப்படிதான் இருக்கும். ஏண்டா சிவபக்தன் ஆனோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் வந்து எவ்வளோ பெட்டர்னு தெரியும். பெரிய புராணம் படிச்சு பாருங்க, நான் படிச்சு பார்த்துருக்கேன். ஐயோ இவங்கெல்லாம் எப்படி இவங்க சிவபக்தனா இருந்தாங்க பரவாயில்ல. கிளைமேக்ஸும் நல்லா இருக்கணும், அப்படி இருக்க முடியும். பாக்கி வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் சிவபக்தர்களோட கதையெல்லாம். ஓகே, என்னோட நான் அப்படி அது மேபி அந்த பக்தியில் நிறைய இது படித்ததுனால தான் நம்ம இப்போ கஷ்டப்படுறது பார்த்தா நம்ம கஷ்டம் மாதிரி தெரியறதுக்கு காரணமும் அதுதான். நீங்கள் ராமாயணத்தில் ராவணனோட கதை பாருங்க, பயங்கரமான சிவபக்தர், பயங்கரமான சிவ, வருஷ கணக்காக தபஸில் இருந்திருக்கான். அவனுக்கு கடைசியா எப்படி வரம் கிடைச்சது சிவன் கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ராவணனுக்கே. ஆனால் எவ்வளோ வருஷம்டா உட்காருது தபஸில், சிவனுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் வராதா? கடைசி என்ன பண்ணுறாரு தெரியுமா ராவணன்? 10 தலை இருக்குல்ல ராவணனுக்கு, ஒரு தலையை கட் பண்ணி அந்த யாகம் வளர்ப்பாங்களே அந்த கூட்டத்தில் போட்டுருவார். அப்படின்னா இப்போ 9 தலை தான். அடுத்தது 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 அடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லாம் 9 தலையை போட்டுருவார் குண்டத்தில். சிவன் முன்னாடி தோன்றவும் இல்லை, காட்சி கொடுக்கவும் இல்லை, வரம் தரவும் இல்லை. கடைசியா 10வது தலையை கட் பண்ண வரும்போது அவருக்கு காட்சி கிடைக்குது, வரம் கிடைக்குது. இது ராமாயணம் சொல்ற கதை. நம்ம இப்போ ராஜயோகம் வந்துட்டோம். ராஜயோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் ராமாயணம் நடந்திருக்கு. அதாவது ராமன் சீதை இருந்திருக்காங்க, நல்லா இருந்திருக்காங்க, ஆஹா ஓகோன்னு இருந்திருக்காங்க. சீதை கடத்தப்படவில்லை, ராவணன் 10 தலைன்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது அப்படின்ட்டார். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, ஆண்களுக்கு 5 விகாரம் இருக்கு, பெண்களுக்கும் 5 விகாரம் இருக்கு. மொத்தமா தான் 10 விகாரம். ஆத்மா வந்து 2 நடிப்பும் நடிக்குது. ஆணாவும் நடிக்குது இந்த பிரிவில், அடுத்த பிரிவு எடுக்கும்போது பெண்ணாவும் நடிக்கும். இப்படி ஆணா பெண்ணா பாணா பெண்ணா எடுத்து 5 விகாரம் ஆண்களுக்கு 10, அப்படி 10 விகாரமும் காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசைன்னு இருக்கு இல்லையா? இந்த ஒரு விகாரத்தையும் நம்ம எரிச்சிடணும். இது அவர் ராவணன் வந்து ஒரு யாகம் வளர்த்து பண்ணாரு. நம்ம வந்து இந்த நினைவுன்ற அந்த யோக அக்னியில், யோகம்னா நமக்கு இறைவனுக்குள்ள கனெக்ஷன், அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன். நமக்கு இறைவனை விட்டா வேற யாரும் தெரியாத அளவுக்கு மெய் மறந்து போகக்கூடிய சமயத்துல இந்த விவகாரங்கள் ஒன்னொன்னா கொடுத்தோம்னா, எல்லாத்தையும் 100க்கு 100 எரிச்சிங்கன்னா, இதுதான் இறைவன் கொடுக்குற வரம். என்னன்னா, நீங்க ஃபரிஸ்தா ஆயிடுவீங்க, ஏஞ்சல் ஆயிடுவீங்க. இனிமே இந்த சாதாரண பிறப்பு சைக்கிளை உடச்சிருவீங்க. பரிசாவா சூட்சம் வந்தனத்தில் இருப்பீங்க, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பேர்த் இருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த கர்ம கணக்கு வராது. அதாவது கர்மம் வந்து அகர்மம் ஆயிடும், பாவம் புண்ணியம் அட்டாச் ஆகாது. இதுதான் இந்த ராவணனுடைய 10 தலையோட கதை. இதுதான் ஓகேவா? ஸோ இந்த சகோதரிக்கு நான் சொல்ல வர்றது, இது இதெல்லாம் சின்ன சின்ன மேட்டர். இதுக்கெல்லாம் தோண்டு. ஆக்சுவலா இவங்க பசங்க வந்து இதை பத்தியே ரியலா ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. பாருங்களேன், இப்போ வேலை போயிடுச்சுன்றாங்க, வேலை ட்ரை பண்றாங்கன்னு சொல்றாங்க, சில இடத்துல இன்டர்வியூ எல்லாம் முடிச்சிட்டாங்க, ஆஃபர் லெட்டர் எடுக்கிற இடத்துல அங்கங்க நிக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்கு நிக்குது, அவ்வளவுதானே. வேற ஒரு சம்பவம் சொல்ல பாருங்க. நான் பாடியில் ஒரு அம்மா முடியாம இருந்தாங்க, ஒரு பிகே ஒரு அம்மா. அவங்க பையன் வந்து துபாயில இருந்தாரு, பொண்ணு வந்து அமெரிக்கால இருந்தாங்க. அதனால இங்க வந்து பாத்துக்கிறதுக்கு சமைக்கிறதுக்குன்னே ஒரு பிகே ஒரு அம்மா வச்சிருந்தோம், ஒரு நர்ஸை வச்சிருந்தோம். இந்த பிகே அம்மா பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம், அந்த நர்ஸ் ஒரு அம்மாவுக்கு 20,000 ரூபாய் சம்பளம். இதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னா, அந்த தம்பிக்கு வேலை போச்சு. தம்பி தானே பாத்துக்கணும். அந்த தம்பின்றவருக்கு குடும்பம் இருக்கு, மனைவி, 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தை வந்து 11th 12th படிக்குது, சின்ன குழந்தை வந்து 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்குது. அப்போ துபாயில இருந்துகிட்டு இந்த செலவையும் பாத்துக்கணும், இங்க அம்மாவுக்கு வந்து இந்த 10,000 20,000 30,000 ரூபாய் மாசம் மாசம் செலவுக்கு வச்சே ஆகணும். இது இல்லாம அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்துக்கணும். எவ்வளோ சேலஞ்சு இல்லையா? அப்போ அந்த தம்பி அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாரு? இந்த அம்மா பாடி அம்மா சரீரம் விட்டுட்டாங்க.
அதுக்கப்புறம் இவங்க துபாய் கிளம்பி போயிட்டாங்க. நான் அந்த சகோதரிக்கு, அதாவது அந்த தம்பி இருக்காரு, அவனோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் ஒரு நாள். நான் கேட்டேன், எப்படிம்மா அப்படின்னு. ஓடிட்டு இருக்கு, சமாளிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இத்தனை நாளில் நீங்கள் வந்து அவருக்கு வேலை போகும்போது 1 மாதம் எப்படா தாக்கு பிடிப்போம்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ 6 மாசமா வேலை இல்லாமல் இருக்கீங்க. ஆனால் எல்லா விஷயங்களும் ஓடிட்டு தானே இருக்கு. 3 வேளை சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்க, வீட்டு வாடகை கட்டிட்டு தான் இருக்கீங்க, இல்லை எல்லா செலவும் இங்கே மீட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, எல்லா சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ஆனால் எந்த கடன்லையும் மாட்டல. அதாவது இவர் 6 மாதத்துக்கெல்லாம் சேவிங்லாம் பண்ணி வச்சுருந்தார். சொன்னல, இதுதான் இறைவனோட சப்போர்ட். நம்ம நினைப்போம் நம்ம சக்தி வந்து இந்த இத்தனை நாளுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் நம்ம சமாளிக்கிற அளவுக்கு நம்மளோட சக்தி இறைவன் கொடுத்து வச்சிருக்காரா இல்லையான்னு. ஆமாம், நான் இந்த ஆங்கிள் யோசிச்சது இல்லை, இல்லாமல் நீங்கள் சொன்ன கரெக்டு தான், இதையும் கடந்து வந்துட்டோம்ல நாங்கள் அப்படின்னு. இப்போ அந்த தம்பிக்கு வேலை கட்சிச்சு. இப்படி தாங்க இருக்கும். இன்னைக்கு தான் நமக்கு அந்த நிலைமை பார்க்கும் தலைப்பட்டு கால புரியாமல் இருக்கும். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. டிராமா எவ்வளோ சேலஞ்சு கொடுத்தா கூட ஒரு ஸ்டேஜ் டிராமா நமக்கு நல்லது கொடுத்து தானே ஆகணும். துக்கத்தின் உச்சத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த சீன் சுகம் தானேங்க. இதே மாதிரி இனி ஒரு துக்கத்துக்கான சீன் வராம பாத்துக்கிறது நம்ம புத்தாத்தனம். அடுத்த வாட்டி இந்த தம்பிகள் என்ன பண்ணுவாங்க, அதுக்கடுத்த கிடைக்கிற கம்பெனி அந்த மாதிரி நல்ல கம்பெனி, ரொம்ப ராபஸ்டா, என்னன்னாலும் அடிக்கடி வீட்டுக்கு வேலையை இல்லைன்னு அமைச்சிட மாதிரி இல்லாத ஒரு கம்பெனியா பார்த்து ஒன்று கிடைச்சி நல்லா இருக்கும்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு தம்பிக்கு ஒரு மாசம் சம்பளம் 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேலை இல்லாமல் இருக்காரு. இப்போ கிடைக்கும் போதே மாசம் 2 லட்சம் ரூபா சம்பளம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எதை குறிக்குது? இதே கம்பெனியில் இருந்தாருன்னா அந்த 1 லட்சம் சம்பளம் வாங்கினவருக்கு 1,10,000 ரூபா தான் இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்குமா இருக்கும், இல்லை 1,25,000 தான் இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்குமா இருக்கும். இப்போ 2 லட்சம் ரூபா கிடைச்சிச்சு இல்லை. அப்படிதான் இதை பாருங்க, நமக்கு ஒரே சோர்ஸ் வந்து இறைவன் தாங்க, வேற யாரும் கிடையாது. அந்த இறைவனை விட்டுட்டு போனா போயிடுவேன் அப்படின்ற ஒரு தாட் வர்றதே தப்பு. இதுதான் மாயோடைய கெட்டிக்காரத்தனம். என்னன்னா, உங்களை இறைவன் கிட்ட இருந்து டிட்டாச் பண்ணி விட்டுணும், எடுத்து விட்டுறணும், கைட்டி விட்டுறணும். அப்பதான் நீங்க அதோட அடிமையா இருப்பீங்க. அதுதான் ட்ரை பண்றது. உங்களை காமம், கோபம், அகங்கார, பற்று, பேராசை ஏதாவது ஒண்ணுல போய் மாட்ட வச்சு கஷ்டப்பட்டினே இருக்கணும். அதோட கஸ்டமராகவே வச்சுக்கணும். அதுதான் மாயோட வேலை. அதுக்கு அது 100% ஒர்க் பண்ணுது. பாருங்களேன், தினசரி அமிர்த வேலை பண்றவங்க, 5 வருஷம் சிஸ்டம்ல இருக்கவங்க, பாபா சேவைக்கு அள்ளி அள்ளி காசு கொடுத்தவங்க, அவங்களோட தாட் எப்படி இருக்குன்னு விட்டுட்டு போயிடலாமான்ற அளவுக்கு இருக்கு. ஏன் அது காரணம் என்ன? பசங்களுக்கு இப்போதுக்கு வேலை இல்லை. இதெல்லாம் ஒரு காரணமா நான் பாபா விட்டுட்டு போறது. சரியா? ஸோ இதெல்லாம் ஒரு பாசிங் கிளவுட், அவ்வளோதான். அது விலகுனா சூரிய வெளிச்சம் வந்துடும். அது மாதிரி புரிஞ்சுக்காங்க. தயவு செய்து பரமாத்மா சொல்றேன், இனி வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப மோசமா இருக்கும். உணவு இல்லாம இருக்கும், தண்ணி பஞ்சம். இப்ப பாருங்களேன், பெங்களூர்லாம் தண்ணி பஞ்சம். என் ஃப்ரெண்ட்ஸே ஒரு 3-4 பேர் நான் கேட்டிருக்கேன், எப்படா இருக்கீங்கன்னு. நான் இருக்கிற இடத்துல இப்போதைக்கு தண்ணி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இனி இதெல்லாம் நம்மளும் பார்க்க வேண்டி வருங்க. இதெல்லாம் கடந்து தான் போனோம். ட்ராமா அப்படிதான் இருக்கும். அப்பதான் நமக்கு ஒரு தாட் வரும், ஐயோ இந்த கலிகாலம் வேணா, நமக்கு சத்தியகம் வேணும்னு தோன்ற தாட்டே எப்போ வரும்னா, இங்க அவ்வளவு நரகம் மாதிரி இருக்கும் போது தான். ட்ராமா கரெக்டா போயிட்டு இருக்கு. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. தயவு செய்து நீங்க யாரை வேணா விட்டுடுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த சிஸ்டரை பிடிக்கல, இந்த பிரதரை பிடிக்கல, எனக்கு அவரை பிடிக்கல, இவரை பிடிக்கலன்னாலும் சொல்லுங்க, அது பிரச்சனை கிடையாது. இறைவனை பிடிக்கலன்னு மட்டும் தயவு செய்து சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்களை காப்பாற்ற போறது அந்த சாட்சாத் இறைவன் மட்டும்தான். யாராலும் காப்பாற்ற முடியாது. ஸோ காப்பாற்றக்கூடிய அந்த சோர்ஸை விட்டுட்டு போனா அதை விட துரதிருஷ்டம் வாழ்க்கையில் நமக்கு வேற எதுவுமே கிடையாது. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிட்டான நான் இப்படி வாழ்ந்தேன் தெரியுமா, அதே மாதிரி வாழ்க்கை நான் இந்த சரீரம் விடுறது கூட வாழ்ந்து காட்டுவேன். அது கண்டிப்பா நடக்கும், அது டவுட்டே கிடையாது. அது நடக்கும்போது நடக்கும். நான் அதை பத்திலாம் கவலைப்படுறதே இல்லை. எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, 11 வருஷம் என் பசங்க படிச்சு முடிச்சிட்டாங்க. எப்படியோ படிச்சாங்க, ஒழுங்கா ஃபீஸ். இப்போ 12வது படிப்பாங்க, அதுக்கு எப்படியோ ஃபீஸ் கட்டுவோம். எப்படியோ எங்கிருந்தோ வரும், வரும்போது வரும், தானா நடக்கும். நான் என்னுடைய சேவை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். சரியா? நீங்க வீடியோ பார்க்குற நீங்க இந்த ஆத்மாவுக்கு ஆறுதலாக என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணாத ஒரு பாயிண்ட் இருந்து இதையும் அவங்க யோசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிற பாயிண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.